இப்ப நீங்க பக்கத்துல பாக்குறீங்க தானே, இவரை பற்றி தான் இன்றைக்கு யூகே முழுக்க, பிரித்தானியா முழுக்க ஒரே பேச்சு. இருக்கிற பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், வானொலி, சமூக வலைத்தளங்கள் எல்லா இடமும் இந்த ஒரு ஆளை பற்றி தான் ஒரே திரும்ப 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 பேச்சு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, நேற்று சனிக்கிழமை, நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை, கடந்த 3 நாளா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே இவரை பற்றி தான் பேச்சு. பத்திரிகைகள்ல முன்பக்கத்துல இவரை பற்றி செய்தி போடுற அளவுக்கு பிரபலமாயிருக்கார் யூகேல. அப்படி என்ன சாதனை செய்துட்டாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லண்டன் போலீஸ் இவரை கைது செய்திருக்குது, அரெஸ்ட் பண்ணியிருக்குது. எதுக்காக கைது செய்யப்பட்டார், இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை என்ன, அந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இந்த காணொலியில விரிவா விளக்கமா பார்க்க போறோம். இதை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னா, ஓ இப்படியெல்லாம் நடக்குதா யூகேல என்று சொல்லி ஆச்சரியப்படுவீங்கள். அப்படி ஒரு சுவாரஸ்யமான கதை. எனவே இந்த சம்பவம் உட்பட மேலும் ஒரு சில செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற உலக செய்திகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாடுஸ் கெபாத்து என்றதான் இவருடைய பெயர். நாங்கள் கெபாத்து என்றே சொல்லுவோம். இவர் எதியோப்பியா நாட்டை சேர்ந்தவர். பிரித்தானிய குடிமகன் எல்லாம் இல்ல, எதியோப்பியா நாட்டை சேர்ந்தவர். எதியோப்பியாவிலிருந்து இங்க அகதி தஞ்சம் கேட்க வந்த ஒரு அகதி. சரியா? அப்ப அகதி தஞ்சம் கேட்டு வந்த இடத்துல ஒரு இடத்துல தங்க வைக்கப்படுறார். உங்களுக்கு தெரியும், பிரித்தானியால நிறைய இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி அகதி தஞ்சம் கேட்டு வாராக்களை தங்க வைக்கிறதுக்கான இடங்கள். அந்தந்த இடங்கள் எல்லாம் இவர்கள் தங்க வைக்கப்பட்டு பிறகு அவர்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு அவர்களுடைய கேஸை அலசி ஆராய்ஞ்சு அவர்களுக்கு அகதி தஞ்சம் கொடுக்கிறதா இல்லையான்றத இங்க இருக்கக்கூடிய ஹோம் ஆபீஸ் முடிவெடுக்கும். இதுதான் இந்த பொதுவான ஒரு நடைமுறை. எனவே அப்படி இவர் தங்க வைக்கப்பட்ட இடத்துல இவர் சில பல பிழைகள் செய்கிறார். என்ன பிழைகள் விடுறாருன்னு சொன்னா, எல்லாமே இந்த பாலியல் ரீதியான பிழைகள், சேட்டை விடுறது, இந்த மாதிரி பாரதூரமா செய்யாமல், அதாவது வன்முறையோட கூடின மாதிரி செய்யாமல், சும்மா அந்த பேச்சு வழக்கில் சொல்லுவது தானே சொறிச்சேட்டை விடுறேன்னு சொல்லி, அந்த மாதிரி சில பல பெண்களோட சில பிரச்சனைகள் விட்டுருக்கிறார். அதுல முக்கியமான பிரச்சனை என்ன சொன்னா, 12 வயது சிறுமியோராலோடையும் இவர் பிரச்சனை விட்டார் சொல்லி உடனடியாக இவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு மொத்தமாக 5 வழக்குகள். அகதி தஞ்சம் கேட்டீங்க ஒழுங்கா இருக்காமல் தங்க வைக்கப்பட்ட இடத்துல இந்த மாதிரி பிளவிட்டா கடைசி வரைக்கும் அகதி தஞ்சம் கிடைக்கவே கிடைக்காது. அதுலயும் யூகேல எல்லாம் நெச்சே பார்க்க முடியாது அகதி தஞ்சம் கிடைக்கும் என்று சொல்லி. எனவே என்ன ஞாபகத்தில் எப்படியான பிழைகளை விட்டாரோ தெரியாது. பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து 12 மாதங்கள் இவருக்கான தண்டனை அறிவிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னா, இவர் செய்த குற்றம் லேசான குற்றம் இல்ல, அதேவேளை பாரதூரமான குற்றமும் இல்ல. எனவே 12 மாசம் என்று சொல்லி இவருக்கு சிறை தண்டனை. 12 மாச சிறை தண்டனையோட சேர்த்து சரியான நேரம் பிறகுள்ள இவர் எதியோப்பியாவுக்கு நாடு கடத்தப்படுவார், யூகேல இருந்து வெளியேற்றப்படுவார் என்று சொல்லியும் தீர்ப்பு கொடுத்தாச்சு. இப்ப இந்த 40 வயசுடைய கெபாத்துவ அடைச்சு வச்சாச்சு. ஏனென்றா அவருக்கு 12 மாசம் சிறை தண்டனை தானே, அடைச்சு வச்சாச்சு. இப்படி இருக்கும்போது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இவர் அடைச்சு வைக்கப்பட்ட இடத்துல இருந்து பை மிஸ்டேக்காக, தவறுதலாக அங்கிருந்த அதிகாரிகள் இவரை பிடிச்சி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம், வெளியில பிடிச்சி விட்டுட்டோம். அதாவது அங்கிருந்த கொஞ்சம் பேரை இந்த டிடென்ஷன் சென்டர் இருக்கு தானே, தடுத்து வைக்கிற இடங்கள், அங்க கூட்டிக் கொண்டு போறதுக்கு முயற்சி செய்திருக்கிறோம். ஏன்னு சொன்னா டிபோர்ட் பண்றதுக்கு, நாட்டை விட்டு வெளியேற்றத்துக்கு. முறைப்படி பார்த்தா அந்த டிடென்ஷன் சென்டருக்கு இவர் கூட்டிக் கொண்டு போகப்பட்டிருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியாது. பை மிஸ்டேக்காக அங்கிருந்த அதிகாரிகள் இவரை பிடிச்சி வெளியில விட்டோன்னே இவர் வெளியில வந்துட்டார். வெளியில இவருக்கு இருண்டதும் தெரியாது, விடிஞ்சதும் தெரியாது, ஏன் என்ன பிடிச்சி வெளியில விட்டாங்கன்னு தெரியாது. தண்டபாட்டில நடந்து ரோட்டால போனவராம். இதுக்குள்ள இவருக்கு பெரிய அளவில் இங்கிலீஷும் தெரியாது. அப்ப என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியாது. அதிகாரிகள் பிடிச்சி வெளியில விட்டுச்சு, நான் போறேன் போட்டு தண்டபாட்டில ரோட்டால போயிருக்கிறார். இது எப்ப நடந்தது? வெள்ளிக்கிழமை. இதுக்குள்ள கொஞ்ச நேரத்தால தகவல் தெரிய வருது, பை மிஸ்டேக்கா ஆள் ரிலீஸ் பண்ணப்பட்டுட்டார். அதுவும் சாதாரணமாக இப்ப ஒரு அகதி தஞ்சம் கேட்டு வந்த ஒரு ஆள் என்றால் கூட பரவாயில்ல. ஏற்கனவே அவர் மேல 5 கேஸ் இருக்குது, நீதிமன்றத்தால தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் யூகேல இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் சொன்னா பாரதூரமா தானே பார்க்கப்படும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க? ஒரு கவனக்குறைவாக எப்படி அதிகாரிகள் செயல்பட முடியும்? இது எப்படி நடக்க முடியும் சொல்லி பெரிய அதிர்ச்சி ஆயிட்டது. உடனடியாக செய்திகள் எல்லா இடம் பரவி, இணையதளங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், வானொலிகள், சமூக வலைத்தளம் எல்லா இடமும் இதான் கேள்வி. எப்படி இவரை நீங்க விடுவீங்கன்னு சொல்லி கெபாத்து ஏன் கைது செய்யல என்று சொல்லி ஒரே பரபரப்பு. யூகே முழுக்க ஹாட் டாபிக்கா நேற்று சனிக்கிழமை வந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க இவற்ற படம் தான்.
அப்படி முன்பக்கத்துல செய்தி வர அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டார் இந்த கெபாத்து. இப்ப வந்து போலீஸுக்கு வந்து பிட்டிய கௌரவ பிரச்சனை ஆயிட்டுது. அப்ப போலீஸ் வந்து என்ன நடக்குது, வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12:50 ஆபரேஷன் வந்து ஆரம்பிக்கணும். இவரை தேடுற நடவடிக்கையை வந்து ஆரம்பிக்கணும். மேன் ஹண்ட் சொல்லுவோம். அந்த ஹண்டை வந்து அந்த வேட்டையை வந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு எல்லா இடம் தேடி எல்லா சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, அந்த அதிகாரிகள் வந்து தவறுதலாக இவரை வெளியில விட்டது தானே. எங்க இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொன்னா, எப்பிங் என்று சொல்லப்படுற இடத்துல, அதாவது தலைநகர் லண்டன் இருக்கு தானே, லண்டன்ல இருந்து ஒரு வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் எப்பிங் என்று சொல்றது. அந்த எப்பிங் நகரத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை உண்டு, ஒரு ஃபேமஸான சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் தான் அவர் விடுவிக்கப்பட்டவர். அப்ப சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்து கேஷுவலா வந்து நடந்து வந்து ரோட்ல என்ன செய்யிருக்காருன்னு சொன்னா, ஒரு டெலிவரி மேன் ஒரு ஆள், அதாவது இந்த சாப்பாடுகளை டெலிவரி பண்ற ஒரு ஆளை கண்டு காய்ச்சிக்கார். என்ன பிரச்சனை சொன்னா, அந்த டெலிவரி செய்யற அந்த நபருக்கு வந்து இவரை ஏற்கனவே தெரியுமா. தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் இவரை வந்து நாடு கடத்த போறாங்க, டிபோர்ட் பண்ணப்பட வேண்டிய ஆள் என்று சொல்லி அந்த விவரம் கூட இவருக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப இந்த டெலிவரி மேன் என்ன செய்கிறார், இவரை கண்டுட்டு, இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க, இவர் தான் இந்த டெலிவரி மேன். இவர் வந்து பிறகு போலீஸுக்கு வந்து ஒரு தகவல் எல்லாம் சொன்னவர். இவருக்கு என்ன செய்கிறார், அந்த கெபாத்துவை கண்டுட்டு கேட்டுக்கார், எங்க நடந்து போறீங்க ரோட்டால, என்னண்டு உங்களை விட்டவங்க விட்டுருக்க மாட்டாங்களே, எப்படி விட்டவங்கன்னு சொல்லி கேட்டுக்கார் ஆச்சரியமா. ஏன்னு சொன்னா, உங்களை தான் டிபோர்ட் பண்ண போறாங்களே, எப்படி விட்டவங்கன்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்லிக்கார், தெரியா விட்டாங்கன்னா எந்த பாட்டில் போறேன்னு, எங்க போறேன்னு தெரியல, என்ன செய்யறேன்னு தெரியல, விட்டுட்டாங்களா தான் போறேன் போட்டு போயிருக்கார். அப்ப டெலிவரி மேன் அதை நோமலா எடுத்துட்டு ஏதோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க போறதுக்கு, பொது மன்னிப்பு ஏதோ கொடுத்துட்டாங்க போறத கண்டி போட்டு பேசாம விட்டுட்டு அவர் தண்டை பாட்டில் போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யார், கெபாத்து அங்கிருந்து ட்ரெயின் எடுத்து ட்ரெயின்ல ஏறி லண்டனுக்கு வந்திருக்கார். அப்ப லண்டனுக்கு வந்த எல்லாமே வந்து சிசிடிவி கேமரால பார்த்தாச்சு. இவர் வந்து ஒவ்வொரு இடத்தையும் கடந்து போகக்குள்ள அந்தந்த இடங்களை வந்து சிசிடிவி கேமராக்களை வந்து பிடிபடுவார் தானே. எனவே அந்தந்த காட்சிகள் எல்லாம் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. வெள்ளிக்கிழமை பின்னேரத்தில் இருந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலம் வரைக்கும் ஒரே பரபரப்பு. கெபாத்து எங்க இதுதான் கேள்வி. அப்ப வந்து போலீஸுக்கும் வந்து பெரிய ஒரு கௌரவ பிரச்சனை ஆயிட்டுது. இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து விட்டுட்டமே என்று சொல்லி, அதோட எப்படி ரிலீஸ் பண்ணன்றது முதல் பிரச்சனை, பிறகு கைது செய்யலன்றது அடுத்த பிரச்சனை. எனவே எப்படியான பிரச்சனை வந்து போலீஸ் வந்து தீவிரமாக தேடிக்கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு காலமா போலீஸுக்கு வந்து ஒரு கோல் ஒன்று வருது. அந்த கோல் யாரோ ஒரு பொதுமகன் ஒரு ஆள் கோல் எடுத்து சொல்லியிருக்கார், இந்த மாதிரி கெபாத்துவை வந்து நான் ஒரு பஸ் ஸ்டாப்ல கண்டனான். எங்கன்னு சொன்னா, லண்டனுடைய வடக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபின்ஸ்பரி என்று சொல்லி இடம் ஒன்று இருக்குது. இந்த ஃபின்ஸ்பரியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்ல ஆளை கண்டனான்னு சொல்லி, பிறகு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா ஆள் வந்து கையில் ஒரு பேக்கையும் கொண்டு தண்டவாட்டில் சரியான கேஷுவலாக நடந்து போறார். ஏனோ தானே ஒன்று நடந்து போறார். ஒரு விதமான பயமோ பதட்டமோ ஒன்றுமே இல்லை. தன்னை வந்து நாடு முழுக்க இருக்கிற போலீஸ் வந்து வலை வீசி தேடிக்கொண்டிருக்குது. எல்லா பத்திரிகைகளையும் தண்ட பேரான அடிபடுது. ஊடகங்கள், வானொலி, தொலைக்காட்சி எல்லா இடம் தன்னுடைய பேரான அடிபட்டு கொண்டிருக்குது. தன்னை வந்து நாடே வலை வீசி தேடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியுமோ தெரியாது, ஒன்றுமே தெரியாம தண்டவாட்டில் நடந்து போறார். என்ன பிரச்சனை சொன்னா, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதானே. அப்ப அவருக்கு இந்த 2 நாள்ல வந்து ஊடகங்கள் பார்த்திருப்பாரா, டிவி பார்த்திருப்பாரா, இல்ல பத்திரிகைகள் எடுத்து வாய்ச்சிருப்பாரா, இல்ல. தண்டவாட்டில் பேசாம நடந்து போவ என்ன செய்யறாருன்னு சொன்னா, அங்க ஃபின்ஸ்பரியில வந்து இறங்கி, ஃபின்ஸ்பரியில பாத்தீங்கன்னு சொன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்கு, நல்ல வடிவான பார்க் ஒன்று இருக்குது. இவர் என்ன செய்யிருக்கார், அந்த பார்க்குக்கு போயிருக்கார். பார்க்ல போயிட்டு ஒரு நாயை கூட்டிக் கொண்டு, அவற்ற கையில எப்படி நாய் வந்தன்னு தெரியல, எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஒரு நாயை கூட்டிக் கொண்டு வாக்கிங் போயிருக்கிறார். வாக்கிங் போலீஸ் கண்டுட்டுது. அப்ப போலீஸ் கிட்ட போயிட்டு சொல்லி இருக்குது, நில்லுங்கோ, உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம், உங்களை நாங்க கூட்டிக்கொண்டு போறோம்னு சொன்ன உடனே அவருக்கு அப்பவும் விளங்கிச்சோன்னோ தெரியல, ஓமட்டி போட்டு கையை பின்னுக்கு வச்சோடனே அவருக்கு விலங்க போட்டு போலீஸ் வந்து கூட்டிக்கொண்டு வருது. தண்டபாட்டில் ஒரு அப்ராணி மாதிரி, அப்ராணி சப்ராணி என்று சொல்லுவது தானே, அதே மாதிரி போலீஸோட தண்டபாட்டில் போறார் இந்த கெபாத்து. இதுதான் இந்த கெபாத்துவை பற்றின கதை. என்ன பிரச்சனை சொன்னா, இவர் வந்து போலீஸ் வந்து கைது செய்யக்குள்ளேயும் அவருக்கு தெரியாதாம் தன்னை வந்து போலீஸ் தேடிக்கொண்டிருக்குது, நாடு முழுக்க தான் தேடப்படுறேன், தன்னை பற்றி தான் எல்லாரும் கதைக்கணும்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. தண்டவாட்டில் போயிருக்காரு. ஏன்னா லாங்குவேஜ் தெரியாதானே, அதனால வந்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்கார். இப்ப வந்து 44 மணி நேரமாக நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விஷயம் வந்து முடிவுக்கு வந்திருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னா, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன் வெள்ளிக்கிழமை அவரை பிடிச்சி வெளியில விட்டது, ஏன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் கைது செய்யப்பட்டவர், எதுவுமே அவருக்கு தெரியாதாம். இனி ஒரு டிரான்ஸ்லேட்டரால வச்சு, எதியோப்பியன் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு டிரான்ஸ்லேட்டரால வச்சு அவருக்கு விளங்கப்படுத்தினா தான் இனி அவருக்கு தெரிய வரும், ஓஹோ இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி. எனவே இது வந்து அவருடைய பிழை இல்லை, இது வந்து அதிகாரிகள் பை மிஸ்டேக்கா விட்டது தானே. எனவே அது வந்து மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பி இருக்குது. அப்ப இப்படித்தான் நீங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய கைதிகளையும் அல்லது அகதி தஞ்சம் கேட்டு வருபவர்களையும் வந்து இப்படித்தான் நீங்க ஹேண்டில் பண்றீங்களா, பொறுப்புணர்வு இல்லையான்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கு தானே. எதிர்கட்சிகள் வர அரசாங்கத்தை போட்டு கேள்வி மேல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்குது. எனவே இந்த ஒரு 44 மணி நேர ஒரு டிராமான்னு சொல்லலாம். அது வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலமை லண்டனினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய ஃபின்ஸ்பரி பார்க்ல வந்து முடிவுக்கு வந்திருக்கிறது.
சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிற இன்னும் ஒரு வீடியோ பற்றி பார்ப்போம். இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நடனம். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலமே மலேசியாவில் போயிட்டு இறங்கியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆசிய நாடுகளுக்கான பயணம் ஒன்றை அவர் மேற்கொள்கிறார். முதல் நாடாக மலேசியாவுக்கு போயிருக்கார். அப்ப மலேசியானுடைய தலைநகர் கோலாலம்பூர்ல ஏர்போர்ட் இருக்கு தானே, ஏர்போர்ட்ல போய் இறங்கினோன்னா அவருக்கு அங்க செங்கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மலேசிய பாரம்பரிய முறையில வரவேற்கணும் என்றதுக்காக அந்த மலேசிய பாரம்பரிய நடனம் இருக்கு தானே, அப்ப அந்த மலேசிய நடனத்துல, மலேசிய கலைஞர்களுடைய நடனத்துல ட்ரம்ப் இம்ப்ரெஸ் ஆயிட்டார். அப்ப கிட்ட போய் என்ன செய்தார், அவரும் திடீரென்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டார், நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டார். அப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை அழைச்சு கொண்டு வந்தது மலேசியாவினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம். பிறகு அவரும் சேர்ந்து கையை கால ஆட்டி 2 ஸ்டெப் போட்டார் ட்ரம்ப் அவர்களோட. எனவே ட்ரம்ப் அவர்களுடைய இந்த உற்சாகமான நடனம் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல உலகமெல்லாம் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.